ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு செஃப் முருகன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு நான்வெஜ் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன டிஷ்னால் சிக்கன் பள்ளிப்பாளையம். ஸோ அதை நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர நண்பர்கள் வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போகிற வீடியோ எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்கள் மொபைலில் வந்து நிற்கும். ஸோ மறக்காமல் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அதுக்கு என்னென்ன தேவைங்கிற இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இது பார்த்திங்கன்னா இந்த பள்ளிப்பாளையத்தோட ஸ்பெசிஃபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கோயம்புத்தூர் ஈரோடு சைடில் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸான ஃபுட்டு. ஸோ அதை வந்து நம்ம இன்றைக்கி வீட்டில் ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்துட்டு என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படுதுங்கிறதையும் ஒரு விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க இப்போ என்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸோ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி க்யூப்ஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நான் 1/4 கிலோ சிக்கன் வந்து நான் போனோட எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி. ஸோ இந்த சைஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பாயில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் நல்லா குக் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டை உரிச்சு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டை எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 6 பீஸ் பச்சை வரமிளகா எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் இஞ்சி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், தோலை சீவிட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜீரா எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு தேங்காய் சில்லு வந்து சின்ன பீஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கோம். தேங்காவை உங்களுக்கு எப்படி சைஸ் தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கு மசாலான்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் இது என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சோம்பு, ஜீரா, அவ்வளோதான். இது போக வந்துட்டு மல்லித்தூள் வந்துட்டு இது மல்லித்தலை வந்து நம்ம கடைசியாக மேலே வந்து கார்னிஷ் போடுறதுக்காக. ஸோ இப்போ வந்து நான் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பள்ளிப்பாளையத்தில் வந்து என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு கோகோனட் தான் பீஸ் போடுவோம். அது போக வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் சமைச்சோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க வந்துட்டு வேறு ஏதாவது ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ரீஃபண்ட் ஆயிலோ இல்லை கடலை எண்ணெய் கூட நீங்கள் செக்கில் ஆட்டின ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆயில் காஞ்சிச்சு, ஜீரம் போட்டாச்சு, அதுக்கு கூட வரமிளகா காரத்துக்கு நம்ம அதையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அது கூட வந்துட்டு நம்ம 1 by 1 நம்ம ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வெட்டி வச்ச பூண்டானை வந்து நம்ம சேர்த்தாச்சு. பூண்டு வந்து ஃப்ரை ஆகட்டும். அது கூட நம்ம வந்துட்டு வெங்காயத்தையும் போட்டுடலாம். இஞ்சி, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மனம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டாவது வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். கோகோனட் ஆயிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா தலைக்கு தேய்க்கிறது இல்லாமல் குக்கிங் ஆயிலே இருக்குது தேங்காய் எண்ணெயில். ஸோ அது நீங்கள் கேட்டு வாங்கி சமைச்சிங்கனாலே நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கோகோனட் ஆயில் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் உங்களுக்கு என்ன ஆயில் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே போட்டாச்சு, வரமிளகா போட்டாச்சு. இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா. நம்ம வந்து வெங்காயத்தை வந்து நம்ம ஃபுல்லாக வதங்குற அளவு பண்ணணும்னு கிடையாது. இது வந்து ஒரு கண்ணாடி இப்போ தான் ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்துட்டு சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கிறதுனால வந்துட்டு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் நல்லா கிண்டி விட்டிங்கன்னா ஈஸியாக குக் ஆயிரும். ஸோ இது ஓரளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது ஆயில் இது இந்த மசாலா இது வெங்காயம் இதுகளில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் சிக்கன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி டிஷ்ஷில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள், அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரா பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு பவுடர். இந்த இதை தான் நம்ம ஆல்ரெடி டிஷ்ஷில் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை தான் இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். இதுக்கு வேறு எந்த மசாலாவும் கிடையாது, இது மட்டும்தான் மசாலா. இதோட ரெசிபி, இதோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் கோயம்புத்தூர் ஈரோடு சைட் போயிட்டு வரவங்க இல்லை அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. ஸோ இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில். ஸோ இப்போ மசாலா எல்லாமே போட்டாச்சு. இதுக்கு தேவையான சால்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவைப்படுற அளவு வந்துட்டு நீங்கள் சால்ட்டை போட்டுக்கோங்க. சால்ட்டை போட்டுட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சால்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து
ப்ரிப்ரேஷனுக்கு வந்து இந்த சிக்கனுக்கு எவ்வளோ தேவைங்கிற அளவு நம்ம வந்து போட்டிருக்கோம். லாஸ்ட்டில் தேவைங்கிறத நம்ம பத்தலைனா போட்டுக்கலாம். எப்போயுமே சால்ட்டு ப்ரிப்ரேஷனில் வந்து நீங்கள் கம்மியாக தான் ஆட் பண்ணணும். லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பொசிஷன் வரும்போது செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி இப்போ தேங்காய்லாம் கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதையும் இதில் போட்டாச்சு. இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மசாலா எல்லாத்துலேயும் அப்சர்வ் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் வேகிறதுக்காக வந்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வந்து இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி தான் சிக்கன் குக் பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சிக்கன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து போனோட வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதனால் வந்துட்டு அது வேகிறதுக்கு வந்து ஸோ அது கொஞ்சம் டைம் ஆகும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 7 மினிட்ஸில் வந்துட்டு பிராய்லர் சிக்கன் வந்து குக் ஆகிடும். ஸோ அதுக்காக நீங்கள் ரொம்ப டைம்லாம் எடுக்க வேண்டியது கிடையாது. ஒரு 7 நிமிஷத்துலேயே இந்த சிக்கன் வெந்துடும். நம்ம வந்து அடிஷ்னலாக ஒரு 3 நிமிஷம் சேர்த்து வச்சோம்னா இன்னும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த போனையே வந்து கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு வந்துட்டு அந்த சிக்கன் வந்து குக் ஆகி அந்த மசாலாஸ்லாம் நல்லா ஏறி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொதிக்கிற வரையும் ஹை ஃப்ளேம் வைங்க. கொதிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள். சிக்கன் அருமையாக வேகட்டும். ஸோ நல்லா ஃபஸ்ட்டு இந்த மசாலா எல்லாத்துலேயும் சேர்கிற மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது வந்துட்டு தண்ணி நம்ம கம்மியாக வச்சு பண்ணுறதுனால வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நான் வந்து நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு பிடிக்காது. நீங்கள் வீட்டில் வேறு ஏதாவது வெசல்ஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் நின்று கரெக்டாக கிண்டிக்கோங்க. ஏன்னா தண்ணி நம்ம வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து கிரேவி பண்ணல, நம்ம வந்து ட்ரை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இப்போ பாருங்கள் தண்ணி கொஞ்சம் சுண்டிடுச்சு. சிக்கன் கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபுல் ட்ரை ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா போனுங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா ஒன் சைடு மாற்றி திருப்பி விட்டோம்னா அது கரெக்டாக குக் ஆகும். நமக்கு சாப்பிடும்போது எல்லா பீஸும் ஒரே மாதிரி கிடைக்கும். ஏன்னா கொஞ்சம் சைஸ் வைஸ் இல்லை போன்லெஸ் அந்த மாதிரி அந்த ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு போன்லெஸ் வந்து சீக்கிரம் குக் ஆகிடும். போன் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் நம்ம கரெக்டாக பரட்டி விட்டோம்னா ஈஸியாக குக் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் இது பண்ணுறது. இப்போ பாருங்கள் நெருக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 80% நமக்கு ஃபினிஷிங் பொசிஷன் வந்துட்டோம். இப்போ லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம பெப்பர் பவுடர், அதாவது குறுமிளகு தூள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா ட்ரை பொசிஷன் வந்துருச்சு நமக்கு. இதே அளவு இப்படியே எடுத்தோம் அப்படின்னிங்கன்னா நீங்கள் ரைஸில் பிசைஞ்சே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். ஆனால் பட் ஃபுல் ட்ரை தான் வேணும் அப்படின்றவங்க இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சு நம்ம வந்து குக் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ட்ரை ஆகும் போது நம்ம கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா அந்த எலும்பு வந்து அந்த நல்லா வெந்து நம்ம எலும்பை ஃபுல்லுமே கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு வந்து நல்ல ஒரு ஜூஸியாக இருக்கும் அந்த எலும்போட கடிச்சு சாப்பிடும்போது. ஸோ அந்தளவுக்கு வேணும்னு நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். ரொம்ப வந்து ஃபயர் அதிகமாக வச்சு குக் பண்ணிங்கன்னா தண்ணி சீக்கிரம் வற்றிடும். ஆனால் பட் வந்து நமக்கு வந்து சிக்கன் வேகாது. அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அழகாக குக் பண்ணுங்கள். இப்போ அழகாக வெந்துட்டுருக்கு பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் வீடியோவில் சூப்பராக வெந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வேகட்டும். வெந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து நமக்கு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க வந்துட்டு மல்லித்தலையை வந்துட்டு மேலே தூவிடலாம். இதை தூவிட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விடுவோம். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆச்சு, இன்னும் 2 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் நல்ல ஒரு ப்ரிப்ரேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா இன்னும் 2 நிமிஷம் வைக்கலாம்னு சொல்லிட்டு. அந்த 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அந்த சிக்கனோட பொசிஷன் அதாவது எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது, அது சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வீடியோ பார்த்தாலே நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் மறக்காமல் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பேர் வந்து சிக்கன் பள்ளிப்பாளையம். இதில் கண்டிப்பாக தேங்காய் போடணும், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணணும். இதுதான் இதோட ஸ்பெஷலு. நீங்கள் இதில் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த சிக்கனை வந்துட்டு ட்ரை பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறைய போர்ஷன்ஸ் தேவையில்லை. ஒரு 100 கிராம் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுட்டு தனியாக இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெஷல் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை நீங்கள் அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க. ஸோ அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்டியானது, ரொம்ப ஜூஸியானது. இது நீங்கள் மறக்காமல் வந்துட்டு வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபியை வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்தது வந்து உங்களுக்கு பிரயோஜனமான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் இதே மாதிரி நல்ல ஒரு ரெசிபியோடு வந்துட்டு மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது குக்கிங் வீடியோஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரெசிபிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா என்னோட சேனலில் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுனீங்க அப்படின்னா நான் வந்துட்டு அந்த வீடியோ போடுறதுக்கான அதாவது வீடியோ போடுறதுக்கான வேலைகளை வந்து நான் பார்ப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ரெசிபிஸ் ஃபேவரட் டிஷ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் எப்படி இருந்துச்சுங்கிறத வந்துட்டு நீங்கள் மறக்காமல் சேனல் கீழே வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடுறாங்க. தேங்க்யூ, பாய் பாய், டேக் கேர்.